நேயர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான சாதம் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிலை சாதம். வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். வெற்றிலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வெற்றிலை 5 அல்லது 6, நறுக்கி வச்ச வெங்காயம் 1 கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சுக்கு பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, நீட்ட வாட்டில் அரிந்தது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு மற்றும் வேர்க்கடலை. இதோடு நம்ம வேக வச்ச சாதம். அது நீங்கள் பொன்னி அரிசி புழுங்கலாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சை அரிசியாகவும் எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்யறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெத்தலை இருக்குது. நல்ல ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை எடுத்துங்க. இந்த வெத்தலை நீங்கள் சில பேருக்கு ரொம்ப அது ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் நம்மலாம் இப்போ வெத்தலையை சாப்பிட்றதே நிறுத்திட்டோம். வெத்தலை நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருள் இது. அதோடு இதில் அயன் சக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை லைட்டாக வாட்ட போகிறோம். வாட்டி எடுத்தோன்னா அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும். இது நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி அதை நல்லா தண்ணியில் இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை வாட்டணும். லைட்டாக வாட்டினீங்கன்னா போதும். இது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு இந்த சாப்பிடும்போது ஒரு ஷார்ப்பாக ஒரு சுருக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டை நீங்கள் அதை குறைச்சிடலாம். ஸோ நான் ஒரு 5 வெத்தலை நல்லா இந்த மாதிரி வாட்டிக்கிறேன். உங்களுக்கு கை பிடிக்கிறதுக்கு சூடு உங்களால் முடியாது அப்படின்னா நம்மளாம் அந்த ஃபுல்கா எடுக்கிற சிம்டா இருக்கு இல்லையா, அது வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு கருப்பு வெத்தலை வேண்டாம், வெள்ளை வெத்தலை எடுத்துங்க. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடலை, ஆனால் சுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ 5 வெத்தலை நல்லா வாட்டியாச்சு. இதை நான் இப்போ பொடியாக காம்பை எடுத்துட்டு அரிஞ்சிக்க போகிறேன். காம்பை நான் இப்போ கிள்ளிடுறேன். இதை நல்லா பொடியாக அரிய போகிறேன். இதை அரைச்சி நம்ம பண்ணணும்னு இல்லை, திடீர்னு நீங்கள் பண்ணலாம். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வெத்தலை வளர்க்குறீங்க, பால்கனியில் கூட நீங்களாம் இப்போ வெத்தலை வளர்க்கலாம். அதுக்கு பாதி நிழல் பாதி வெயில் இருந்தால் அழகாக அது வரும். ஸோ அதில் என்ன, பால்கனியில் வளர்க்கும் போது உங்களுக்கு இலை கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வரும். அப்போ நீங்கள் அது ஒரு 8 வெத்தலை கூட எடுத்துக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. இப்போது அப்படியே இது ஒரு 1 pot மீல் மாதிரியே செஞ்சிடலாம். இது சாதம் மட்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடியே வேக வச்சுங்க. சாதம் வேக வைக்கிறதுக்கு புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுனாக்க 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்குங்க. பச்சரிசினா 1க்கு 1.25 தண்ணி போதும். புழுங்கல் அரிசியாக இருந்துச்சுன்னா அதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். பச்சரிசி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் வேக வச்சிடலாம். ஆனால் புழுங்கல் அரிசி உடம்புக்கு நல்லது. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே நான் போட போகிறதில்ல. டைரெக்டாக பச்சை மிளகா, அப்புறமா வேர்க்கடலையை வறுத்துட்டு பண்ணிட போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை டைரெக்டாக போட்டுடுறேன். அடுத்தது வேர்க்கடலை. கொஞ்சம் வேர்க்கடலை தூக்கலாக போடுங்க. நம்மளுக்கு இதில் புரோட்டீன், அதாவது புரதச்சத்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அடுத்தது வெங்காயம். வேர்க்கடலை நான் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணதுனால உடனே நான் வெங்காயத்தை போட்டேன். அதோடையே சேர்த்து
இந்த பச்சை மிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுனாக்கா பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்ந்து வந்து நல்லா உங்களுக்கு வதங்கி அதோட காரம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றினோடனே எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலைக்கு அப்புறமா வந்து வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம், அது வேகும் அதோடையே நான் வந்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா இப்போ வேகட்டும். வதங்கிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு அரிசி பதம் காமிச்சிடுறேன். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து புழுங்கல் அரிசி. இந்த புழுங்கல் அரிசி பார்த்திங்கன்னா நான் இது வந்து 1க்கு 2 தண்ணி ஊற்றிருக்கேன். 15 நிமிஷம் வந்து இது நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு உதிராக இந்த மாதிரி சாதம் வரும். இதை வந்து சாதத்தை நீங்கள் வேக வைக்கணும், அரிசியை வேக வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கலந்த சாதம் பண்ணணும் அப்படின்னா தயிர் சாதத்துக்கு தவிர்த்து மற்ற ஏதாவது ஒரு சாதம் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓப்பன் குக்கிங், அதாவது தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு, இப்போ நீங்கள் வந்து 1 கப்பு சாதம் அதாவது அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் 2 இது ட்ராப்பு, அதாவது நான் 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய், அந்த நல்ல தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் வந்து இது 2த்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா களைஞ்சி வச்ச அரிசியை போட்டிங்கனாக்க நீங்கள் என்ன ஆகுனாக்க சாதம் வந்து உங்களுக்கு உதிராக கிடைக்கும். அப்போ இந்த கலந்த சாதம் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வேணும்னா நீங்கள் வந்து மஞ்சள் போடலாம். நான் ஆனால் மஞ்சள் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கின ஸ்டேஜில் இந்த வாட்டி வச்சு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெத்தலையை போட போகிறேன். இது போட்டதுமே கேஸ் ஸ்டவ்வை கொஞ்சம் சின்னதாக்கிடுங்க. மிதமான தீ போகிறோம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் எப்போவுமே கையால் போடுங்க, உங்களுக்கு அப்போ அளவு கரெக்டாக தெரியும். அடுத்தது தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். இது வந்து வீட்டில் வறுத்து அரைச்சி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தெரியும், கலர் வந்து அப்படியே ரெட்டாலாம் இருக்காது. ஏன்னா நல்லா வந்து காய வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து கொஞ்சம் கரம் மசாலா. இதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க சுக்கு. கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இது சுக்கு பொடி. அப்படியே இது வந்து உங்களுக்கு அவ்வளோ மணமாக வரும். வெத்தலையும் சுக்கும் ரொம்ப வந்து அற்புதமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பார்த்திங்கனாக்கா வேர்க்கடலை வந்து நல்ல ஜாஸ்தியாக நான் போட்டிருக்கேன். முழு வேர்க்கடலை அப்படியே போட்டிருக்கேன், நுணுக்கிலாம் போடல. பார்வையாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த கடிக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கோட காரமும் இருக்குது, வெத்தலையோட காரமும் இருக்கிறதுனால ஓவராக உங்களுக்கு வந்து காரமாயிடும். இப்போ நான் வந்து இதில் வந்து வேக வச்ச சாதம், இது என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக தம் பண்ணுற மாதிரி ரைஸை வந்து இப்படி இது மேலே நான் வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி தெளிக்க போகிறேன். இப்போ சாஃப்டாக ஆகிடும், மிக்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸ்லோ குக்கிங் தான் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தண்ணி, நீங்கள் இதில் வந்து இன்ஃபேக்ட் என்ன பண்ணலான்னா நீங்கள் வடித்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியை கூட ஊற்றலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து ட்ரையாக இல்லாமல் அப்படியே ஏன்னா நம்ம வேறையாக சாதம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து இதோட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கிளற வேண்டாம், அப்படியே நான் இதை வந்து மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. உள்ளுக்குள்ளே அப்படியே தம்மாக இருக்கிறதுனால மேலே வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து
ஆவி கட்டியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ இந்த கீழே இருக்கிற ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து அந்த சாதத்து மேலே இறங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் தம் ஆகிடுச்சு. நல்லா ஆவி இப்போ வருது. என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே லைட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலர் வந்துடுச்சு. நம்ம மஞ்சளே இதில் ஆட் பண்ணலை. அதோட ஏன் அப்படின்னாக்கா நம்ம லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாத்தூள், அப்புறம் சுக்கு. இதோடதே பார்த்திங்கன்னா வந்து லைட் அழகு மஞ்சள் வரும். கொஞ்சம் அவசரப்படாமல் நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி தெளிச்சிருக்கோம். அந்த சூட்டில் நீங்கள் வந்து வேகமாக கரண்டியை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும், வெந்த அரிசி. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஜென்டிலாக லைட்டாக இப்படி டாஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ் வந்து தயார் செஞ்சுட்டோம். இப்போ இது இப்போ பிளேட் பண்ணிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து டீமோல்டு அப்படின்லாம் அழகாக அப்படியே ரைஸ் உங்களுக்கு வந்து அப்படி அச்சு மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வருவாங்களா, அது ரொம்ப வீட்லேயே நம்மளே செய்யலாம். இப்போ வந்து கப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா எண்ணெயை ஃபுல்லாக தடவிடணும் இந்த கப்பில். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து புதினா அப்படியே அந்த இதோடையே வச்சுருக்கேன். அப்புறம் 4 வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த புதினாவை வச்சுட்டு இந்த சாதத்தை வந்து நல்லா அதில் போட்டுருங்க. இது வந்து அழகாக உங்களுக்கு ஷேப் வரணுங்கும்போது மேலே வந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சம் அமுக்கணும். இப்படி எண்ணெய் இருக்கிறதுனால நீட்டாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். அப்புறமா தட்டை வந்து இப்படி சென்டரில் வச்சுட்டு நல்லா இது பண்ணுங்கள். ஒரு தட்டு நீட்டாக தட்டிட்டிங்கன்னா அழகாக இப்படி வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அழகான வெற்றிலை சாதம் நம்மளே வந்து வீட்டில் தயாரிக்கலாம். இதுக்கு வந்து கூட வந்து அப்பளம் வச்சுக்கலாம், இல்லைன்னா தயிர் பச்சடி வைக்கலாம். நம்ம இதோட தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் தயிர் பச்சடி. இந்த தயிர் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னாக்க, இதில் வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணல, தக்காளி ஆட் பண்ணல, எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம், அதாவது கொஞ்சம் கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிற தயிரை எடுத்துட்டு, அந்த தயிர் வந்து நீங்கள் அதாவது பால் காய்ச்சும் போதே நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு பாலை வந்து மிதமான தீயில், ஹையில் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு 4.5% இருக்கிற ஃபேட் இருக்கிற பால் எடுத்து அந்த பாலை என்ன பண்ணணுன்னாக்கா மிதமான தீயில் நீங்கள் வந்து காய்ச்சணும். காய்ச்சும்போது அதாவது அது வந்து நல்லா இப்படி பொங்குற டைமுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்தால் நல்லா வந்து அதை கடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நுரைச்சிக்கிட்டு வரும். அப்புறமா கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போது அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து தயிர் ஆட் பண்ணுங்கள். அழகாக அது வந்து செட் ஆகிடும். எப்போவுமே தயிர் காய்ச்சும் போது தயிரோட பாலை வந்து காய்ச்சிற பாத்திரத்துலேயே நீங்கள் வந்து தயிர் துவைக்காதீங்க. இன்னொரு பாத்திரத்துக்கு அதை மாற்றிட்டு நீங்கள் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது நல்லா டைட்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து அதை வந்து மண் பானையிலையுமே வந்து அழகாக அதை செட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஏன் வந்து அந்த காலத்துலலாம் வந்து மண் பானையில் வந்து தயிரை செட் பண்ணாங்க, ஏதாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னாக்க, நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குல்ல பாலில், அது வந்து அந்த மண் பாத்திரம் வந்து உறிஞ்சிரும். அதில் இருக்கிற சின்ன 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 ஓட்டைகளில் வந்து அந்த தண்ணி நல்லா அதை வந்து உறிஞ்சிட்டு திக்காக உங்களுக்கு வந்து தயிர் செட் ஆகும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தயிர் பச்சடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 4.5 பால் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் காய்ச்சி அந்த பாத்திரத்துலேருந்து நீங்கள் வந்து மண் பானைக்கு மாற்றிடுங்க. மண் பானையில் மாற்றிட்டு, அதாவது காய்ச்சும் போதே வந்து
நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை போடணும். நல்லா வந்து மத்தால வந்து அந்த பாலையே நீங்கள் வந்து ஒரு தடவை கடைஞ்சிடணும். அப்போ அந்த சுகர் வந்து நல்லா வந்து அந்த பாலோட மிக்ஸ் ஆகிடும். அதை வந்து மண் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது வந்து மிதமான எல்லாம் சூடாக இருக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தயிர் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா அழகாக வந்து திக்காக தயிர் செட் ஆகிடும். இந்த தயிர் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை அப்படியே ஸ்பூனாலேயே நீங்கள் வந்து பீட் பண்ணிடலாம். பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறமா வந்து சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், இவ்வளோ தான் இதில் தேவை. நல்லா பீட் பண்ணுங்கள். அழகாக இந்த மாதிரி ஒரு தயிர் பச்சடி தயாராகிடும். இதுக்கு வந்து இந்த சாதத்துக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து வெங்காயமோ தக்காளியோ இந்த தயிர் பச்சடியில் தேவையே இல்லை. ஒரு நல்ல அருமையான தயிர் பச்சடி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், நம்மலாம் வந்து வெத்தலை வந்து சாப்பிட்றதே நிறுத்திட்டோம். நம்ம டெலிவரி ஆனால் லேடிஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி பாட்டி வீட்டில் இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் கொடுப்பாங்க. அது தவிர்த்து நம்ம வந்து வெத்தலையே வந்து சாப்பிட்றதில்ல. எங்கேயாவது வந்து ஒரு ஸ்வீட் பான் தான் சாப்பிட்றோம். அதுலேயும் வந்து நம்ம சுகரை வந்து ஜாஸ்தியாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா வெத்தலை மட்டுமே, பாக்கு சுண்ணாம்பு மட்டும் சேர்த்து சாப்பிட்டோன்னாக்க அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை பானாக மாற்றி அதில் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அதோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வெத்தலை சாதம், அதுலேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்க வெத்தலையோட சுக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மழை காலம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி ஜனவரி மாதம் கூட வந்து மழை வந்துடுச்சு. ஸோ குளோபல் வார்மிங் எல்லாம் நம்மளுக்கு வந்து அவங்க பேசும்போது நம்மளும் நம்மளோட சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். அதாவது மார்கழி மாதத்தில் உங்களுக்கு வந்து இந்த வெத்தலை வந்து உங்களோட தொண்டைக்கு வந்து நல்ல நார்மலாக எந்த வெளி மருந்தே இல்லாமல் இயற்கை மருத்துவம் மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்க வெத்தலையும் சுக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து நம்ம வந்து வேர்க்கடலை நிறைய வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிடுச்சு. அரிசி இருக்குது, அதோட கார்போஹைட்ரேட்ஸ் வந்துடுச்சு. வேர்க்கடலை வந்து நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீனை கொடுக்குது. அயன் சக்தி வந்து இதில் வந்து வெத்தலையிலேருந்து வந்துடுச்சு. அதை தவிர்த்து தொண்டைக்கு வந்து இது வந்து ஒரு இயற்கை மருத்துவம். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.